முர்சலீன் முஹம்மதின் வாலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். இன்று ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என்று இதனை கருதுகின்றேன். அறிவிப்பாளர் அவர்கள் பொங்கலுக்கால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் என்று சொல்கிறார். உண்மைதான். இந்த மகத்தான நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எல்லோரையும் விழித்து பேசுவது கொஞ்சம் கஷ்டமானது. என்றாலும் இன்று வரவேற்கப்பட வேண்டியவர்கள் யார் என்றால் இந்த திருமலை மாவட்டத்துக்கும் கென்யா மண்ணுக்கும் பெருமை சேர்த்த இந்த விளையாட்டு வீரர்கள் தான் என்பதை முதலில் கூறிக்கொண்டு அவர்களை வரவேற்றவனாக இந்த வரலாற்று சாதனையை படைப்பதற்கு துணை புரிந்த ஆசிரியர்கள், உடற்பயிற்சி ஆசிரியர்கள், விளையாட்டுத்துறை ஆசிரியர்கள் அவர்களையும் இந்த இடத்தில் வரவேற்றுக் கொண்டவனாக இந்த பாடசாலையிலே இருந்து விடைபெற்று சென்ற அதிபர்கள், தற்போது இருக்கின்ற அதிபர்கள் அவர்களையும் வரவேற்றவனாக அதற்கடுத்ததாக இப்படியான ஊக்குவிப்பு நிகழ்வை நடாத்துகின்ற இந்த சூரங்கள் மண்ணின் மைந்தர்கள், வாலிபர்கள், ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் என்ற நிறுவனத்தின் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டவனாக அடுத்த வரவேற்பு யாருக்கென்றால் இந்த கென்யாவினுடைய பிரதேச செயலாளர், இந்த மண்ணுக்காக பாடுபடுகின்ற, இந்த கிராமத்துக்காகவும் இந்த ஊருக்காகவும் அல்லும் பகலும் பாடுபடுகின்ற MHM லனி பிரதேச செயலாளர் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டு கென்யா மண்ணின் கல்வியை தன் தலையாய கடமையாக எடுத்து செயல்படுகின்ற ஜோனல் டைரக்டர் முனவரா நவீம் அவர்களை அடுத்ததாக வரவேற்றுக் கொண்டு இந்த பிரதேசத்தினுடைய கலை கலாச்சாரம் அபிவிருத்தி அனைத்துக்கும் துணை போகின்ற பிரதேச சபை தவிசாளர் கௌரவ அஸ்மி அவர்களையும் விழித்துக் கொண்டு அடுத்ததாக மக்கள் பாதுகாப்பு மனித உரிமை ஆணையாளர் திணைக்களத்தின் தலைவராக இருக்கின்ற MT ரசீர் அவர்களையும் விழித்துக் கொண்டவனாக மாகாண உடற்கல்வி உதவி கல்வி பணிப்பாளர் AHM அக்மல் அவர்களையும் கென்யா வலயக்கல்வி உடற்பயிற்சி பணிப்பாளர் அரபாத் அவர்களையும் விழித்துக் கொண்டு இன்னும் விழிக்க வேண்டிய பலர் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக விழித்துக் கொண்டு நான் நிகழ்வின் முக்கியமான ஒரு பகுதிக்கு வர ஆசைப்படுகின்றேன். இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு மற்றும் ஒரு காரணம், எனது அன்புக்குரிய அறிவிப்பாளர் சித்திக் அவர்கள் அவரது கணீர் என்ற குரலில் இந்த நிகழ்வை அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அவரையும் விழித்துக் கொண்டு இந்த பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேச சபையின் அனைத்து உறுப்பினர்கள், நான் நினைக்கின்றேன் சகோதரர் ஜியாத் உட்பட இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களையும் விழித்துக் கொண்டு என்னுடைய அன்புக்குரிய நண்பர் ஓய்வு பெற்ற சட்டத்தரணி உதவி வலய கல்வி பணிமனையிலிருந்து ஏடியாக கடமையாற்றி ஓய்வு பெற்று செல்கின்ற நிஜாமுதீன் சட்டத்தரணி நிஜாமுதீன் அவர்களையும் அவரோடு வந்தவர்களையும் வரவேற்றுக் கொண்டு முக்கியமான இருவர் என் நினைவுக்கு வருபவர்கள், ஒன்று முகமது நானா, அடுத்தது நூஹு. இருவரும் என்னை அடிக்கடி வந்து சந்தித்து காசு தாருங்கள் என்று கேட்க மாட்டார்கள். எங்கள் ஊருக்கு வந்து செல்லுங்கள், எங்கள் ஊரை பாருங்கள் என்று கூப்பிடுவார்கள். காசு வேண்டாம், கருத்து வேண்டும் என்று எப்பொழுதும் சொல்கின்ற அவர்களையும் அவர்களோடு இருந்து செயற்படுகின்ற எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு தற்போது இருக்கின்ற அதிபர் அவரின் தலைமையிலே இந்த நிகழ்வு இந்த பாடசாலையில் சிறப்பாக நடந்து இருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு என்னோடு இந்த நிகழ்வுக்கு என்னோடு துணையாக வந்த துணைவி பௌசானா அதிபர் அவர்களையும் விழித்துக் கொண்டவனாக நான் சில கருத்துக்களை சொல்ல நினைக்கின்றேன். நான் படிக்கின்ற காலத்தில் முதலாவது கற்றுக்கொண்ட கவிதை இதுதான். கொளுத்து விடு சத்தியத்தி,
கொழுந்து விட்டு எரியட்டும். அழுத்தி சொல் அல்லாவை அவனன்று எவருக்கு மஞ்சோம். பழுத்த கலை ஞானங்கள் பண்பு நிறை ஒழுக்கங்கள் உலகத்திலே தூய ஈமான் உள்ளவரை எவருக்கு மஞ்சோம் என்ற அந்த வீர வாக்கியம்தான் முதலில் நான் மனனம் விட்டுக் கொண்ட வாக்கியம். எனவே நாம் யாருக்கு மஞ்சோம் என்ற வீரர்களாக வாழ வேண்டுமா? விளையாட்டுத் துறையில் ஈடுபடுங்கள். விளையாட்டு வீரத்தை கொடுக்கும், விளையாட்டு தைரியத்தை கொடுக்கும், விளையாட்டு மனோவலிமையை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டவனாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு மொழிதான், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் நீச்சலை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக, முதலாவது நீச்சல், இரண்டாவது அம்பறிந்து குறிபார்த்து சூட் பண்ணுகின்ற கலையை கற்றுக் கொடுங்கள், மூன்றாவது குதிரை ஓட்டத்தை கற்றுக் கொடுங்கள். மூன்றும் என்ன சொல்ல வருகிறது தெரியுமா? அதை சொல்லி எனது உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது நீச்சல் என்பது கடலில் குதிக்கிறான், குளத்தில் குதிக்கிறான், தன்னம்பிக்கையோடு குதிக்கிறான். ஒன்று சாவு, இல்லை என்றால் வாழ்வு. சாவா வாழ்வா என்ற துணிச்சலான போராட்டம் தான் வாழ்க்கை. எனவே நீச்சல் முக்கியம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மனோதைரியத்தை கற்றுக் கொடுங்கள். நீந்துவது என்பது சாதாரண ஒரு துறை அல்ல. கடலில் விழுந்தால் ஒன்று சாவு, இல்லை வாழ்வு. எனவே துணிவை கற்றுக் கொடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த விடயத்தை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். இரண்டாவதாக என்ன சொன்னார்கள்? இரண்டாவது முக்கியமான விஷயம் அம்பறிந்து குறிபார்க்கின்ற கலை. இலக்கு நோக்கி புறப்பட வையுங்கள். உங்கள் குழந்தைகளை வெறுமனே பிறந்தோம், வாழ்ந்தோம், மடிந்தோம், பிறந்து விட்டதற்காக வாழ்வதும், வாழ்வதற்காக உண்பதும், தூங்க வேண்டும் என்பதற்காக தூங்குவதும் அல்ல, இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அம்பறிந்து குறிபார்ப்பது இலக்கை நோக்கி பயணம் செய்வது. அதே போன்று மூன்றாவதாக சொன்னார்கள் குதிரை சவாரி. அன்றிருந்த உச்ச சாதனம், பிரயாண சாதனம் குதிரை சவாரி. இனோவேஷன், புத்தாக்கம், புத்தூக்கம், புத்தாக்கமிக்க சிந்தனைகளோடு குழந்தைகளை வளருங்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உபதேசத்தை இங்கிருக்கின்ற எல்லோருக்கும், பெற்றோருக்கும், பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொண்டவனாக இந்த நிகழ்வு ஏன் இப்படி பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால், நான் சுதந்திர தினத்துக்காக இங்கே வந்தேன், ஒரு உரையாற்றினேன். அந்த சுதந்திர தின முடிவிலே இங்கு சாதனை படைத்த வீரர்களை சந்தித்தேன், அவர்களுடைய பயிற்றுவிப்பாளர்களை சந்தித்தேன். அவர்கள் சொன்னார்கள், இந்த சாதனை நகரப்புறத்தில் இருந்தால் பிரமாண்டமான கொண்டாட்டங்கள் நடைபெற்றிருக்கும். அல் அமீன் என்ற வித்தியாலயத்தில் நடைபெற்றதனால் கொண்டாட்டங்கள் இல்லை என்றார்கள். எனவே அவர்களுடைய மன திண்டாட்டம் என் உள்ளத்தில் பதிந்தது. அன்றிலிருந்து நான் தூங்கவில்லை. இப்படியான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று என் நண்பர்களிடம் சொன்னேன். சொன்னார்கள், என்ன வேண்டும் தருகிறோம், செய்யுங்கள் என்றார்கள். நானும் தைரியமாக கேட்க முடியவில்லை. என் அன்புக்குரிய நண்பர் அல்ஹாஜ் ஜிப்ரி அவர்களிடம் சொன்னபோது, என்ன வேண்டும் என்றால், எதுவும் எனக்கு வேண்டாம், இந்த நிகழ்ச்சியை நடாத்த வேண்டும் என்றேன். அவர் சொன்னார், நாளை உங்களது கணக்கை செக் பண்ணுங்கள் என்றார். 1 லட்சம் ரூபாய் எனக்கு அனுப்பி வைத்தார். எனவே அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் இலங்கையைச் சேர்ந்தவர், சிங்கப்பூரில் வசிக்கிறார், மல்வானையை பிறப்பிடமாக கொண்டவர், கிண்ணியா மண்ணுக்கு நிறைய சேவைகளை செய்திருக்கிறார். சொல்ல நேரம் போதாது. எனவே அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி, அடுத்ததாக காத்தாங்குடியைச் சேர்ந்த ஒரு சகோதரர் பப்புவா நியூகினியில் இருக்கிறார். அவரிடம் சொன்னேன், இந்த வெற்றி பெற்ற வீரர்களுக்கு டிஷர்ட் அடித்து தாருங்கள் என்று சொன்னபோது, நேரம் போதாதே, உங்களுடைய நிகழ்வு ஞாயிறு, நீங்கள் வியாழன் சொல்கிறீர்கள், வெள்ளி சனி 2 நாளும் போதாது என்றார். நான் சொன்னேன், போதும். எனவே 25 டிஷர்ட்கள் தாருங்கள் என்றேன். அவர் 46 டிஷர்ட்கள் தந்தார். எனவே அவருக்கும் இக்ராம் சஹாப்தீன் என்று சொல்லக்கூடிய அன்புக்குரிய சகோதரருக்கு மனமார்ந்த நன்றி. கிண்ணியாவில் ஒரு சகோதரர்
ஹனான் ஜுவல்லரி. அவரிடம் சொன்னேன், பிரமாண்டமான நிகழ்வு நடத்தப்பட வேண்டும் என்று. அவரும் கேட்டார், என்ன தர என்று. நான் சொன்னேன், ஏதாவது தாருங்கள் என்று. பின்னர் எனது கணக்கை பார்த்தால் 25,000 ரூபாய் டிபாசிட் இருக்கிறது. அதன் பின்னர் காக்காமுனையைச் சேர்ந்த பஷீர் அலி என்ற ஒரு கவிஞர் மல்வானையில் இருக்கிறார். அவரிடம் சொன்னேன், எனக்கு ஒரு நாள் தாருங்கள் என்றால் மறுநாள் எனது கணக்கிற்கு 30,000 ரூபாவை டிபாசிட் செய்தார். நஜீபே மஜீத் அவர்களின் தங்கையின் மருமகன் சபான் என்பவரிடம் நான் சொன்னேன், இப்படி ஒரு நிகழ்வு நடத்தப் போகிறேன் என்று. அவர் எதுவும் கேட்கவில்லை, 10,000 ரூபாய் டிபாசிட் பண்ணினார். இப்பொழுது வேண்டாம், எதுவும் வேண்டாம், நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் என்று ஆரம்பித்து இன்று கோலாகலமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அத்தோடு இந்த மண்ணைச் சேர்ந்த ஜபா என்ற ஒரு சகோதரர், எதுவும் வேண்டுமா சார் என்று கேட்டார். முடிந்தால் ஹெல்பிங் ஹேண்ட்ஸை சந்தித்து கொடுங்கள் என்றேன். அவரும் தங்களுடைய பங்களிப்பை ஹெல்பிங் ஹேண்ட்ஸிடம் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நிகழ்வுக்கு அன்போடு வருகை தந்த, பரந்த மனப்பான்மையோடு உதவி செய்த எல்லோரையும் வாழ்த்தியவனாக, வரவேற்றவனாக, பிரார்த்தித்தவனாக முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த அழகிய வார்த்தைகளை அள்ளி வீசிய அன்பிற்கும் மரத்திற்கும் உரிய மாமனிதர் ஷேக் அசீஸ் நலிமி